தியானத்துக்காக எடுத்துள்ள வேத பகுதி 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வசனம் தான். 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மீண்டும் ஒரு முறை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாகி சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்பு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து தன்னை 40 நாட்கள் தன்னை வெளிப்படுத்தி என்னென்ன காரியங்கள் பேசப்பட வேண்டும், வரும் காலங்களில் எப்படி இந்த உலகம் இயங்கப் போகிறது, குறிப்பாக சொல்லப்படுமானால் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக சபைகளெல்லாம் அல்லது தேவ ஜனங்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை அவர் தம்முடைய சீசர்களுக்கு போதித்து வெளிப்படுத்தி கடந்து போன பின்பு அவர்களுடைய அழைப்பின்படி அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் அவருடைய உபதேசங்களை சபைக்கு வெளிப்படுத்தி கொண்டு போனார்கள். அதனால தான் நமக்கு இன்றைக்கு அப்போஸ்தலர் உபதேசத்தில் தான் சபைகள் கட்டப்பட வேண்டும், ஜனங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது தேவ நீதியாக இருக்கிறது. வேதத்தில் பெரும்பகுதியான காரியங்கள் நடந்து முடிந்த காரியங்கள், ஆனால் நமக்கு சாட்சிகளாக நிற்கிறது. ஆனால் நாம் நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இவைகள் எழுத்தின்படி அல்ல, நம்முடைய உள்ளத்தின் சுவாபத்தின்படி இந்த பூமிக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதனால தான் வேதம் விதமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது, நீங்கள் எனக்கு சாட்சிகள், நீங்கள் எனக்கு சாட்சிகள். இங்கே அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை பிரதிபலிக்கிற சாட்சிகள். இன்னைக்கு நம்ம யெகோவா விட்னஸ் சாட்சின்ற ஒன்று பார்க்குறோம். அவங்க ஒரு புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு நீ கவனித்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் என்று சொல்லாமல் யெகோவாவுக்கு சாட்சிகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். ஆனால் அவர்கள் அது துவக்கும் போது கூட எப்படி சொல்வார்கள், நாங்கள் இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்ல வருகிறோம் அப்படிதான் சொல்லுவார்கள். யெகோவாவை பற்றி சொல்ல வருகிறோம் என்று சொல்ல மாட்டார்கள். ஏன்னா இந்த பூமியில் இயேசுவை தான் சொல்லி ஆகணும், இயேசுவை தான் சொல்லி ஆகணும். இயேசுவை அறிக்கையிடாமல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அல்லாமல் இந்த ரட்சிப்புக்கு வேற ஒரு நாமமே கிடையவே கிடையாது. இன்னைக்கு அந்த இடம் தான் இன்னைக்கு இந்த யெகோவாவுக்கு மட்டும் இல்லை, இந்த பொல்லாத உலகத்தின் ஆவிகளுக்கு பெரிய போராட்டத்தை விட சக்தியாக காணப்படுகிறது. நாம் இன்னைக்கு இந்த உலகத்தில் போராடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்தின் ஒரு பெரிய ஆவிகளோடு போராடுகிறோம். அதனால தான் நமக்கு போராட்டம் மனுஷர்களோடு கிடையாது, மனுஷர்களோடு கிடையாது, இந்த மனுஷருடைய வல்லமையோடு கிடையாது. வானமடத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், அந்த ஆவிகள் இன்னைக்கு எப்படி சொல்றது என்றால், அதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சிகளாக அறிவிக்கிறவர்கள் கூட இன்னைக்கு விழுந்து போகிற ஒரு வல்லமையோடு போராடுகிறோம். அது அவ்வளவு முழுபலத்தோடு போராடுகிறது. ஆனால் அவை போராடுகிற வல்லமைகள் எல்லாம் நமக்கு தேவையானதை போலதான் இருக்கும், நமக்கு வேண்டியவைகள் போலவே இருக்கிறது. அவை இல்லாமல் நாம் வாழ முடியாது என்கிற தன்மையில் தான் தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான காலத்தில் இருக்கிறோம். ஆனால் தான் பவுல் எழுதுகிறார்,
நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இன்னைக்கு விடுதலை புறஜாதியருக்கு தேவையா எனக்கு தெரியல, ஆனால் சபைக்கு தேவையா இருக்குது, கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கிறது. இன்னைக்கு விழுந்து போகிறவர்களெல்லாம் என்று கவனித்து பார்த்தீங்கன்னா, கத்ரா இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சாட்சியிலிருந்து விழுந்து போகிறார்கள், உபதேசத்திலிருந்து விழுந்து போகிறார்கள், முழுவதும் உலகத்தின் ஆவியில் பலப்படுகிறார்கள், அதிலே தங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு இயல்பாக மனுஷருக்கு இருக்க வேண்டிய தேவ அன்பின் சாயல் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்பை ஒரு மனுஷன் உள்ளத்திலிருந்து எடுத்துட்டாலே அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை வீழ்த்துவது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்து அந்த அன்பை எடுத்து போட்டால் இந்த ஊழியக்காரனை அழிப்பது பெரிய விஷயம் கிடையாது. சபையிலிருந்து தேவ அன்பை எடுத்து போட்டு விட்டால் சபையை அழிப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அழிக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே இல்லாதபடி பாழாக்கப்பட்டு போறது ஒன்று. இன்னொன்று, சபைக்குள்ளேயே இன்னொரு சபையை உருவாக்குவது, சபைக்குள் இன்னொரு சபையை உருவாக்குவது. விளங்குதா? எப்படியா சபைக்குள்ளேயே இன்னொரு சபையை எப்படி உருவாக்குறது? இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ளேயே இன்னொரு வீட்டை கட்டுவது நடக்குதா இல்லையா? ஒரு இருதயத்துக்குள்ளேயே இன்னொரு இருதயத்தை உண்டாக்குவது. அதனால நான் உங்களுக்கு வேறொரு இருதயம் என்று சொல்கிறார். மனுஷனுக்கு ரெண்டு இருதயம் இருக்குது, ரெண்டு விதமான ஆவிகள். மனுஷனுடைய கடைசி நாட்கள்ல, அதாவது அந்த ரெண்டாவது வருகிற அந்த ஆவி என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும், செவிகளை அடைக்கும், எண்ணங்களை கீழ்ப்படி விடாது, பெருமையை உண்டாக்கும், நான் என்கிறதை உருவாக்கும், நான் என்கிறதை பேச வைக்கும், அதன்படியே நடக்க வைக்கும். ஆனா இங்கேதான் இருக்கும், அதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. வெளியே இருக்காது, சபைக்குள்ளே தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், உங்களுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நீங்க தான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே, இது தேவனுடைய ஆலயமாக உருவாக்கப்பட்ட பின்பு அதற்குள்ளேயே மனுஷிக ஆலயம் ஒன்று உருவாகிறது, அல்லது பிசாசினுடைய ஒரு ஆலயம் உருவாகிறது. இப்போ நான் விரும்புகிறதை என் பிள்ளை செய்தா யார் பிள்ளை? நான் விரும்புகிறத செய்தான். இப்ப ஜாஸ்பர் யாருடைய பிள்ளை? அவள் என்னுடைய பிள்ளை. இன்னொருத்தர் விரும்புகிறதை அவர் செய்தார், யாருடைய பிள்ளை? இதெல்லாம் நமக்கு தேவை. முதல்ல இதெல்லாம் அந்த கண்ணாடியில் பார்க்கணும். நமக்கு சில நேரங்களில் நம்ம ரொம்ப நல்லவங்கனே நினைச்சிட்டு இருப்போம், நாங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருப்போம், என்ன மாதிரி யாருமே தியாகமே பண்ண நினைச்சிட்டு இருப்போம். நீ என்னைக்கோ ஒரு நாள் தியாகம் பண்ணியிருப்பாய், அதுல இந்த இது இருக்காது. என்னைக்கோ ஒரு நாள் பண்ணியிருப்பாய், கடவுளுக்காக நிறைய விஷயத்தை செய்திருப்பான். என்ன நினைச்சிருப்பா? என்னைக்கோ அது. இன்னைக்கு நீ யார்? இன்னைக்கு உன் செயல் என்ன? இன்னைக்கு உன்னுடைய கனி என்ன? இன்னைக்கு உன்னுடைய சாட்சிகள் என்ன? அதனால தான் வேதம் அப்படி சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். நீ அடுத்த நிமிஷம் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? அதனால தான் பவுல், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபையே. அவ கிருபையை எப்போ பெற்றுக்கொள்கிறோம்? அதுக்கு முதல் வழி எல்லாரும் தெரிந்த வழிதான், காலையிலே தேடுகிறது. அவ காலையிலே தேடுகிற நோக்கம் என்ன? நீ படுக்கும்போது சமாதானத்தில் படுத்தீங்களா? எழுந்திருக்கும் போது சமாதானத்தில் எழுந்திருக்கீங்களா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. யாருக்காக இல்லை, உங்கள் மனதில் உங்களுடைய கரங்களை வைத்து கொஞ்சம் தட்டி கேளுங்க. மனமே நீ சமாதானத்தில் படுத்தியா? மனமே நீ சமாதானத்தில் எழுந்திருக்கிறாயா? மனமே நீ சமாதானத்தில் எல்லாரோடு பேசுகிறாயா?
மனமே நீ சமாதானத்தோடு ஜீவிக்கிறாயா, உனக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறாய் என்று கொஞ்சம் உங்கள் மனதை தட்டி பார்த்து கேளுங்க. அல்ல உங்கள் சிந்தைக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து கேளுங்க. சில நேரத்தில் சிலது ஓடலைன்னு கொஞ்சம் தட்டி கொடுப்போம்ல, தட்டோன்னு அது ஓடும். அதே மாதிரி சில நேரத்தில் ஸ்டக்காகி நிற்கும். உள்ள கவனித்து பாருங்க. நீங்கள் அதை தட்டி எழுப்பலைன்னு சொன்னால் நீங்கள் செய்வதெல்லாம் நியாயமாகவே தெரியும், சரியென்றே தோணும். அதற்கு நீங்கள் நிறைய ஆலோசனை, நிறைய பாயிண்ட் சொல்லுவீங்க. இந்த பாயிண்ட்லாம் சொல்றதெல்லாம் பிசாசுக்கு பெரிய தந்திரமா தேடுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியாயத்தை கற்பிப்பார்கள், ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவார்கள். ஏன்ப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு போகல, அதுக்கு ஒரு பதில் வரும். வருதா வரலையா? லேட் ஆயிடுச்சியா, எதுக்கு லேட்டு, அதுக்கு ஒரு பதில். இல்லை தூங்கிட்டேன், எதுக்குப்பா தூங்கினா, அதுக்கு பதில். நைட்லாம் தூக்கமே வரல, அல்ல எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை. பொய் 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 பொய். ஆனால் பொய் நம்ம ஒத்துடுமா? உங்களை பார்த்தா கேட்குறேன், இதை நான் பொய்ன்னு ஒத்துக்கிடுவோமா? ஏங்க போன வாரம் சர்ச்சைக்கு வரல, பதில் என்ன சொல்லுவோம்? யாராவது இல்லை பாஸ்டர் உண்மையாகவே நான் தூங்கிட்டேன் அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அல்லது எனக்கு இப்படி ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா யார் தூங்கினான்னு சொன்னால் அதுக்கு ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். இப்படி ஆனால் தான் உள்ளதை உள்ளது என்றும் சொல்ல பழகுங்க. 2 திட்டினாலும் பரவாயில்ல, 2 அடி அடித்தாலும் பரவாயில்ல, ஆமான்னு ஒத்துக்கிடுங்க. தவறு தான், நான் தவறு செய்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிடும் போதுங்க, அதாவது வேதம் சொல்ல மாதிரி அது ஒரு பெரிய பலன் பாருங்க. உண்மையை ஒத்துக்கொள்ளுவது. இந்த கிறிஸ்தவ உண்மையை ஒத்துக்கிட மாட்டேங்குது. உண்மையை ஒத்துக்கிட்டா தான் தேவன் விரும்புகிற மாதிரி ஆயிருமே. பொய்யனும் பொய்யுக்கு பிதாவினுடைய வார்த்தைக்கு நம்ம ரொம்ப ஆழமாக கட்டப்பட்டுட்டோம். ஆனால் நமக்கே தெரியல நான் கட்டப்பட்டிருக்கேன்னுட்டு. கட்டப்பட்டிருக்க நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் வெளியே வாங்க, நீங்கள் விடுதலை அடைங்க, விடுதலை அடைங்க நான் சொல்கிறேன். ஆனால் நான் கட்டப்பட்டிருக்கேன் எனக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு கட்டப்பட்டவன், எந்த ஆவியில் கட்டப்பட்டிருக்கிறேனோ அந்த வல்லமை தான் இன்னொருத்தனை உள்ள அந்த வார்த்தை நுழைந்து அவனை கட்டுகள் உள்ள மனுஷனாக மாற்றுகிறோம். தேவன் விரும்புகிறபடி இன்னைக்கு இல்லை, தேவன் எதிர்பார்க்கிறபடி இல்லை, வசனங்கள் எதிர்பார்க்கிறபடி இல்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இந்த வார்த்தையை எப்படி எடுத்து காட்டுற பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எதுல ஜாக்கிரதையா இருக்கணுமா? இல்லை எதற்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா? அவருடைய சந்நிதியில். அது ரொம்ப கவனம். நீ கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு ஜாக்கிரதையா இரு. பொதுவான இந்த உபதேசங்கள் கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப கிளுகிழுப்பு உண்டாக்குற மாதிரி இருக்காது. இப்போ எப்படி கிளுகிழுப்பு உண்டாக்குற பிரசங்கம்னா, நீங்கள் இந்த வார்த்தை சொல்லுங்கள், இன்றைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி எனர்ஜி கொடுக்குற மாதிரி தெரியுமா தெரியாதா? ஏன்னா அப்படி ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு நான் விரும்புறது இல்லை. ஏன் விரும்புறது இல்லைன்னா, இது தேவனுடைய மனதில் இல்லை. அந்த காரியம் அவருடைய சிந்தையில் இல்லை. எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, தேவனுடைய மனதில் அதில் இல்லாதனால அதை குறித்து பேச நம்ம விரும்புறது இல்லை. அப்போ அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவராக நான் நிறையா உட்காந்து படிக்கணும். நான் ஒருத்தர் பைபிள் ஃபுல்லாக எழுதியிருக்கிறேன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி வர்ற. அப்போ தான் கொஞ்சம் மைண்ட் உள்ளே போகும் பார்த்துடுங்க. நீங்கள் வெறும் படித்தது தெரியாது, எழுதியிருக்கிறது. அதனால் அன்றைக்கு படித்ததெல்லாம் மனதுக்குள் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் பேசும்போது, இப்போ நான் பேசுகிறேன்னா உங்களுக்குள் அந்த வேதத்தை குறித்த ஒரு தெளிவு தான். நான் பேசுறது மாம்சமா இந்த தேவ ஆவியாங்கிறத உங்களை உடனடியாக விளங்கிவிட முடியும். அதெல்லாம் விளங்கிக்கிடாது. சபைங்கிறது எதுக்கு வச்சிருக்கிறது? வேதங்களை ஆராய்ந்து கரை திரைகளை எல்லாம் நீக்குவதற்கு. இன்னைக்கு நீ கரை இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். முதல்ல உங்க கண்ணில் இருக்கிறத பாருங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க. அதுக்கு ஒரு வசனம் இல்லை,
முதல் உன் கண்ணில் இருக்கிற, அதுக்கப்புறம் உன் சகோதரர்களை, அந்த வசனம் அப்படியே எடுத்து காட்டுவாங்க. இது எதுக்கு அந்த வார்த்தை சொன்னார்? நீ ஒருவனையும் என்ன செய்யாத, நியாயம் தீர்க்காத. நியாயம் தீர்க்கக்கூடாது என்பதற்காக நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல, உன் கண்ணில் ஒரு பெரிய குற்றம் இருக்குதுப்பா, அந்த குற்றத்தை வைத்துட்டு அடுத்தவங்கிட்ட இருக்க குற்றத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறியே, வேண்டாம். அதான் நீ மட்டும் நியாயம் தீர்க்காத. நியாயம் தீர்க்க கர்த்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. வேற மனுஷருக்கு, எந்த மனுஷருக்கு அதிகாரம் கிடையாது. நானும் உங்களை நியாயம் தீர்க்க முடியாது, நீங்கள் என்னை நியாயம் தீர்க்க முடியாது. ஆனா நியாய தீர்க்க நாளில் நீ நியாய தீர்ப்பிலே குற்றவாளியாக மாறிவிடாதே என்று உனக்கு புத்தி சொல்ல எனக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கண்டனம் பண்ணி போதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. சுய அதிகாரம் கிடையாது, தேவ அதிகாரம். அது தேவனுடைய அதிகாரம். அது தேவன் கொடுத்திருக்கிறாரே. அப்போஸ்தலருக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை அப்போஸ்தலர்கள் பிற்காலங்களில் வரும்போது அவருக்கு பின்னாடி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அது நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். சபைக்கு அது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் சபை எதனால கட்டப்பட்டிருக்கிறது? சும்மா சாதா கட்டடத்தினால கட்டப்படுவதில்லை. இந்த கல்லு மண்ணாலும் கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப அற்புதமான விளங்கிட்டீங்கன்னா, இந்த கோயில் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப பணம்லாம் கொடுக்க மாட்டீங்க. இந்த கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டீங்க. உபதேசத்தை சரியா விளங்கிட்டீங்கன்னா கட்டடத்துக்கு நீ கொடுக்க மாட்டீங்க. ஆனா எதுக்கு செலவு பண்ணுவீங்கன்னா, சுவிசேஷத்துக்கு செலவு பண்ணுவீங்க, சத்தியத்துக்கு செலவு பண்ணுவீங்க. அது சரியான ஒரு காரியம், அதுக்கு செலவு பண்ணுவோம். ஆனா கட்டடம் கட்டுறது யாருடைய வேலை? ரொம்ப தெளிவாக விளங்கிடுங்க. அது பிசாசுடைய வேலை. கட்டடத்தை கட்டி எழுப்புவது பிசாசு தந்திரம். நமக்கு பேருண்டாகும்படி நமக்கு ஒரு என்ன செய்வோமாக, பெரிய கோபுரத்தை கட்டுவோமோ அப்படி சொல்றாங்க. ஆனா தேவனுக்கு அது பிரியமா இருந்துச்சுன்னா? பிரியமா இருக்குல்ல. அதனால தான் நம்ம ஒரு நாளும் இந்த பில்டிங் கட்ட போறோம், இது காசு கொடுங்கலாம் கேட்கறதே இல்லை. நான் பொதுவாகவே இந்த காசுங்கிற அந்த அடிப்படைக்குள்ள போறதில்லை. நான் ஊழியனாலே கர்த்தருடைய ஊழியம், அப்படி தேவை கர்த்தர் சந்திக்கணும்னு நினைக்கிறாள். கர்த்தர் சந்திக்கிறோம் அப்படி ஆக்குற. கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், கொடுக்கலான்னு ஸ்தோத்திரம். எல்லா நிலையிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கணும். முந்தி செவரே இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு, அப்பவும் ஸ்தோத்திரம் தான். தரையில்லாத இருந்து அப்பவும் ஸ்தோத்திரம் தான். இப்போ இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்கா, இப்பவும் ஸ்தோத்திரம் தான். ஏசியும் கொடுத்துருக்கா, இதெல்லாம் ஸ்தோத்திரம் தான். ஆனால் நம்ம இதுக்காக யார் இடத்துலையா போய் கர்த்தருக்கு நீங்கள் ஒரு ஏசி வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஏசி வாங்கி கொடுப்பார் நம்ம சொல்கிறது இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு ஒரு கல்லை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு கர்த்தர் வீட்டை கட்டுவார் நம்ம சொல்கிறது இல்லை. இதெல்லாம் சொல்லலை. ஏன்னா அந்த வீடெல்லாம் அழிஞ்சு போகும். இந்த வீடெல்லாம் நமக்கு கட்ட வேண்டிய ஒரு ஆலயம் இருக்குது, ஒரு வீடு இருக்கிறது. அது ஸ்பிரிச்சுவல் வீடு, ஆவிக்குரிய வீடு. இந்த வீட்டை தான் நாம் கட்டுவதற்கு பிரயாசப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் இருக்கிறோம். இதை தான் உடைக்கிறதுக்கு, இந்த அஸ்திபாரத்தை உடைக்கிறதுக்கு பிசாசானவன் முழு பலத்தோடு வேலை செய்கிறான். இன்னைக்கு குடும்பங்கள்லாம் உடைஞ்சி சிதைக்கப்படுகிறது, நொறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு குடும்பங்களில் பாருங்க, தெய்வீகமான கையில் பைபிள் இருக்குது, நல்லா பேச தெரியுது, நல்லா வீடு வீடா போய் ஜோமனெல்லாம் தெரியுது. ஆனால் தன் குடும்பத்தை கட்ட தெரியல, குடும்பத்தை நடத்த தெரியல, குடும்பத்தில் என்னென்ன செய்யணுங்கிறது செய்ய தெரியல. பைபிளை தூக்கிட்டு போகும்போது 4 பேர் பார்க்க எப்படி சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக டீ வாங்க ஒரு கப் டீ வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். அப்போ அங்கே நின்றுட்டு இருக்கும்போது 2 சிஸ்டர் போயிட்டுருக்குறாங்க, கையில் பைபிளை தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த கடையில் இருந்த 2-3 பேர் நின்றுட்டு பேசுகிறாங்க. இப்போ இது நம்ம வீட்டு பக்கத்தில் இன்னார் தானே, அங்கே என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு பாரு, இப்போ பைபிளை தூக்கிட்டு போகுது, பைபிளை தூக்கிட்டு போகுது அப்படின்னுட்டு. அதுக்கு 2 பேர் கமாண்ட் அடிக்கிறாங்க, அடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதை கேட்கும்போது நம்மளுடைய இறுதி என்னச்சுது, உடஞ்சி போகுது, உடஞ்சி போகுது. நான் சொல்ல, நீ முதல்ல நீ ஆத்துமாதையும் மட்டும் பண்ணலையோ, முதல்ல உன் ஆதாயத்தை பண்ணு. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் தான் சொல்றாரு, உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுட்டு நீ பக்கத்தில் கண்ணை போய் இவாஞ்சலின் உன் கண்ணில் இருக்கிற துரும்பனை எடுத்து போடத்தான் என்ன செய்ய வேண்டாம்.
செய்ய வேண்டாம். முதல்ல இதை செய். உன்னை பார்க்குறவன் போகும்போதே சொல்லுவான், இவங்க நீதிமான்களுங்க, உண்மை உள்ளவர்களுங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஐயா. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன சாட்சியம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியல, நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவங்க, கிராமங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் சாட்சி கொடுப்போம். ஐயா இந்த ஊர்களில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வராது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களே பேசிக்கிடுவாங்க, அவங்களே தீர்த்துக்கிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதே ஊர் தான், ஊர் அதே ஊர் தான், பேர் அதே பேர் தான், எல்லாம் இயேசுதாஸ் இயேசுடியான் அப்படி தான் இருக்குது பேர்லாம். ஆனால் இன்னைக்கு அத்தனை பேர் எங்கே போய் நிற்கிறோம்? அண்ணனும் தம்பிகளும் வழக்குன்னா, அண்ணன் தம்பிகள் வழக்கு போலீஸில் போய் நிற்கிறோம், புறஜாதி இடத்துல போய் நிற்கிறோம். இங்கே பேதரோட ஜாக்கிரதை குறித்து பேசுகிறாரு. நம்ம இதெல்லாம் ரொம்ப அசட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம். எதுக்கு இவர்கிட்ட போய் சொல்லணும்? ஐயா சபைக்கு இருக்க அதிகாரம், சபைக்கு இருக்கிற மேன்மை, நீ என்ன செய்வோம்? உனக்குள்ள வழக்கு இருந்தால் அதை எங்க கொண்டு வாங்குறாரு? பரிசுத்தவான்கள். அப்படிக்கு சபை பரிசுத்தமா இல்லைன்னு அர்த்தம். நான் வழக்கு கோர்ட்டுக்கு போகுதுன்னா அப்போ சபை பரிசுத்தமா இருக்குதா இல்லையா? நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குதா? ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க, கொஞ்சம் எல்லாம் யோசித்து பார்த்தா இருதயம் உடஞ்சி ரத்த கண்ணி தான் வரும். இன்னைய சபை, இன்னைக்கு விசுவாசிகள், இவங்களை நீ கவனிச்சு பார்த்தா நம்ம இதெல்லாம் கவனிக்க மாட்டோம். நமக்கு ரொம்ப பிரியமா இருக்குதுன்னு சொன்னா ஆண்டவர் ஒன்று 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார்னு பிரியமா இருக்குது. இதுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு கடவுள் தேவையில்லைங்க. எங்க இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவனை விட யாருங்க பெரிய ஆளா இருக்கிற? யோசிச்சு பாருங்க. அப்போ உலக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒன்றும் கடவுளை நீ தேடணும் அவசியம் இல்லை. எனக்கு பணம் சம்பாதிக்க ரொம்ப நல்லா தெரியுமா தெரியுங்க. நாங்களாம் பிஸ்னஸ் ஃபேமிலி குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவங்க, வளர்ந்தவங்க. பணம் சம்பாதிக்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ரொம்ப அதுக்கு உனக்கு நல்லா பொய் சொல்ல தெரிஞ்சால் போதும், புரட்டு பண்ண தெரியணும், இதை பண்ண தெரிஞ்சுன்னா இது எல்லாம் செய்ய முடியும். நீ ஒரு சின்னதை கூட பெருசாக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் நீ அப்படி பணத்தை சம்பாதித்து எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு தேவ சமூகத்தில் எப்படி போய் நிற்பான்? அதான் எழுதுறாரு பேதுரு, நீ தேவ சமூகத்தில் எப்படி நிற்பாங்க? ஜாக்கிரதை இல்லாமல் எப்படி நிற்பாங்க? அப்படி சமூகத்தை எப்படி நிற்க முடியும்? இன்னைக்கு ஊழியக்காரங்க கூட இதெல்லாம் இழந்துட்டோம். நம்ம ஊழியக்காரங்க கூட இதெல்லாம் இழந்துட்டு மெயின் ஆசைகள். அதனால தான் பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேர் அப்படிங்கிறார். இந்த பணத்தின் மேல ஒரு இச்சையை, இன்னைக்கு தான் பிசாசு பெரிய தந்திரம் பாருங்க. இந்த இடத்துல பணம் வேண்டான்னு சொல்லுவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? பணம் வேணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒன்று அதுக்கு ஒன்று பணம் தேவை. பணம் தேவையா? இயேசுவோட வார்த்தை தேவையா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த சோதனை முன்னாடி வரும், நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம். உங்க முன்னாடி கட்டுக்கட்டா பணம் வந்து நிற்கும். ஆனா இன்னொரு பக்கத்துல சத்தியம் வந்து நிற்கும். நீங்க எதை எடுப்பீங்க? எதை எடுப்பீங்க? அந்த அளவுக்கு மனசை, மனநிலைகளை பிசாசானவன் ஆயத்தப்படுத்திட்டான். இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்தையும் அதற்கு மேல் ஒரு விருப்பத்தையும், அது இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, அது இல்லை என்றால் ஒன்றுமில்லை, அது இல்லாமல் வாழவே முடியாது என்று நம்முடைய மனநிலைகளை பிசாசு அவனுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு நாம் பிசாசு பிடியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பிசாசு வல்லமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்குள்ள வந்துச்சது, இப்ப என் பிள்ளைக்கு நான் போதிக்கிறேன், அது அதனுடைய பிள்ளைக்கு போதிக்கி தலைமுறை தலைமுறை தலைமுறையாக இன்னைக்கு பிசாசு அவருடைய ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நாம் அதை குறித்து சிந்திக்கிறது இல்லை, நாம் அதை குறித்து யோசிக்கிறது இல்லை, அதை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை.
ஆனால் அந்த மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயத்தை படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்கிற அந்த உணர்வு எங்கே? தேவ சந்நிதியில் நிற்கிறதற்கு என்ன ஆயத்தம்? தேவ சமூகத்தில் நிற்கிறதுக்கு ஆயத்தம். இதை ஆலயம் நீ சொன்ன நம்ம எப்படி நினைச்சிட்டோம்னு சொன்னா, ஆலயத்தில் வந்து ஒரு பொருத்தனை பண்ணி இதை பண்ணிட்டு பண்ண எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி மனதை செலவு பண்ணியாச்சுது, மனதை அப்படி உருவாக்கியாச்சுது, அப்படி கொண்டு வந்துட்டோம். பரிசுத்தம் என்பது, உண்மை என்பது, நீதி என்பது, இதை குறித்துல இன்னைக்கு யாருக்காவது நீதியாய் நடக்கணுங்கிற ஒரு சின்ன ஆசை உன் குடும்பத்துல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நமக்குள்ள ஒரு நியாயம் என்கிறது ஏதாவது கொஞ்சமா இருக்கிறதா பாருங்க. இன்னைக்கு வழக்கு கோர்ட்ல அதிகமா இருப்பது கிறிஸ்தவனுடைய வழக்கு, குடும்பத்தின் வழக்கு அதிகமா இருப்பது கிறிஸ்தவனுடைய வழக்கு. எப்படி இதெல்லாம் வந்துச்சுது? எப்படி நடந்தது? முழுக்க முழுக்க அத்தனைக்கார ஊழியக்காரர்கள், ஊழியக்காரருடைய மனதில் இருக்கிற பண ஆசைகள், ஊழியக்காரருடைய மனதில் இருக்கிற ஆத்மா குறித்த பாரம் இல்லாதது. நம்ம எப்படியே கூட்டம் சேர்க்க நினைக்கிறோமே தவிர அந்த உள்ள இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மா குறித்து யோசிக்கிறது இல்லை. இந்த ஆத்மா எங்க போய் நிற்கும், இந்த ஆத்மாவுடைய நிலைமை என்ன, இதை குறித்து கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் இதை குறித்து பேசினால் ஜனங்கள் கேட்க மாட்டார்கள் என்று நமக்குள்ளே நாமே ஒரு எண்ணங்களை உண்டாக்கிட்டோம். அழகா சொல்ற, சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நீ பேசிட்டே இரு, நீ சொல்லிட்டே இரு. இங்க இருக்க தூதர்கள் நான் ஒரு நாள் கூட சபை வெறுமார்க்கன்னு நினைச்சதே இல்லை. ஏன்னா பரலோக தூதர்கள் எண்ணிக்கை கடங்காதவர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார்கள். ஏன்னா தூதனுக்கு வந்து சுயமா எதுவுமே செய்ய மாட்டார்கள். அவர்கள் வந்து கேட்பார்கள், கேட்டுட்டு இதை எடுத்து சொல்லுவார்கள். யார் ஊழியம் செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரிங்க, தேவ தூதர்கள் ஊழியம் செய்துகிட்டே இருப்பார்கள். அங்கங்க அவங்க போய் செய்துகிட்டே தான் இருப்பாங்க. யாருக்கு அவருக்கு ஒரு புறஜாதியான இடத்துல கூட அந்த ஒரு தூதன் போய் வேலை செய்ய முடியும், பேச முடியும். அதனால் சொல்ற, நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகளே பேசும் சொல்றாரா சொல்லலையா? ஏன் அந்த அடிப்படையில் பேசுறாரு? மனுஷன் பேச மாட்டேன்னு தெரியும் அவருக்கு. மனுஷனுடைய இருதயம் முழுவதும் தேவ சந்நிதியில் நிற்கிற குறித்து உணர்வற்றவனா மாறிவிடுவான். இதான் பேதுடைய பாரம், இதான் பேதுடைய வேதனை, அவருடைய மனதில் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அது சொல்றாரு பாருங்க இந்த வார்த்தையை. அந்த ஒரு வசனத்தை கடந்து போன ரொம்ப நேரம் ஆகும், வாசித்து பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானம். அப்படி நிறுத்துங்க. இவைகள் வர காத்திரு, எவைகள் வர? எனக்கு எல்லாம் கொஞ்சம் நம்ம சத்தியம் எல்லாம் கொஞ்சம் நல்லா சத்தியம் தெரிஞ்சவங்க கரெக்டாக சொல்லிடுங்க. எவைகள் வர காத்திருக்க? நம்புறமா வர்றது? அவர் வருகை குறித்து நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தா ஏங்க அடுத்த சொத்தெல்லாம் போய் பிடிக்கிட்டு இருக்கிறோம்? நம்பிக்கை இருந்தா ஏங்க அடுத்தவங்களாம் ஏமாத்துறோம்? நம்பிக்கை இருந்தா ஏன் எனக்கு எனக்கு நம்ம துடிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நமக்கு அந்த நம்பிக்கையில இல்லை. பேசும் அவ்வளவுதான், ஆனா செயல் இருக்காது, கனி இருக்காது. பேசுவோம் அவ்வளவுதான். அது என்ன சொல்ற, வாயில பேசியிருப்போம். நீங்க வாயில பேசுற செயலாகவே மாறுங்கள். நீங்க தான் வாசிக்கப்பட நிறுவம். அப்படி செய்து பாருங்க எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த தேசத்தில். இந்தியா ரட்சிக்கப்பட போனது காரணம் வேற யாரும் இல்லை, நாமே. நாம் சாட்சிகள் இழந்துட்டோம், சாட்சிகள் இழந்துட்டோம். அதனால சொன்னோம், இந்த பிசாசு பெரிய தந்திரம். அழகா எப்படி யார் மேல கை வச்சா நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ முதல்ல அவன் பிடிக்கிறது ஊழியத்தினுடைய இருதயத்தை பிடிக்கிறான். ஊழியக்காருடைய மனதை தேவ சமூகத்தை நிற்கக்கூடாதபடிக்கு கவனத்தை சிதறடிக்கிறான். அதனால தான் பேதுரு அந்த காரியத்தை குறித்து பேசுறாரு. ஜாக்கிரதையாக இருங்கள். ஜாக்கிரதையா, இப்படி ஜாக்கிரதை நிறைய சப்ஜெக்ட் எடுத்து பேசிட்டே போகலாம். அது போனால் டைமிங் இருக்கும், ஒரு அழகா இருக்குமே தவிர, ஆனால் நமக்கு என்ன மாற்றத்தை உண்டாக்குறது? வாசிங்க 11 வாசிங்க. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கபடியால்
நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும். எது வாசமா இருக்கும்? நீதி வாசமாய். இந்த புதிய வானம் புதிய பூமிங்கிறது என் ஆத்துமா, என் மனம், இந்த இதுக்குள்ள எது வாசமா இருக்கணும்? நீதி வாசமா இருக்கணும். ஆனா கொஞ்சமாவது நீதி இருக்குதான். ஒரு விஷயத்தை நல்லா விளங்குறேங்க. ஒரு தேசத்துக்கு சட்டம் இருக்குது, தேசத்துக்கு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் அது வேறு விதமான ஆளுமைக்கு. ஆனா பரிசுத்தவான்களுக்கு சட்டம் இருக்கிறது, சபைக்கு சட்டம் இருக்கிறது. இது தேவனுடைய சட்டம். தேவனுடைய சட்டம் என்ன? சட்டம் சொல்ல விட சித்தம்னு எடுத்துக்கிடுங்க. தேவனுடைய சித்தம் என்ன? இப்ப நம்ம இந்த பூமியில போய் ஏன் அவர் சொன்னாரு உங்கள் வழக்கை நீங்க தான் விசாரிக்கணும், ஏன் பரிசுத்தவான்கள் இடத்துல போன்னு சொன்னாரு? ஏன் சொன்னாரு? பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதாங்க சபை ராஜ்யம். ராஜரிகம் பண்ற இடம் இது, ராஜரிகம் பண்ணுகிறது. அப்ப சபைக்குள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுடைய வழக்குகள் ஒரு நாளும் வெளியே போகக்கூடாது. இப்ப வெளியே ஒருத்தவங்க மேல கேஸ் பண்றான், அது வேற. ஏன்னா அவனை நம்ம உள்ள இழுக்க முடியாது, உள்ள இருக்க முடியாது. அவனை கூட இழுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, நமக்கு இருக்கிறது. ஒரு வழக்கு போடுறான் நம்ம மேல, போட்ட உடனே சரி என்னத்துக்கு வழக்கு போடுறீங்க, என்ன விஷயம்? அவன் சொல்றான், இல்லை உங்க இடம் எங்க இடம் உங்ககிட்ட ஒரு அடி உள்ள வந்துருச்சுது, அதனால போட்டிருக்க அப்படின்னு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன். நீங்க என்ன செய்வீங்க? உங்களே எடுத்துக்கிடுங்களேன். இப்போ நீங்க என்ன செய்வீங்க? இப்போ டீச்சர் உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஒரு கரங்களை தட்டி, இதானப்போ உனக்கு பிரச்சனை, இதுக்கு தானே வழக்கு போட்டிருக்கிறான், நீ வழக்கு வாபஸ் வைக்க, உனக்கு ஒரு இடி தானே கேட்கிறான். ஆனால் ஈஸ்வரா பாரு, ஒருவன் உன்னை நடக்க வற்புறுத்தினால் நீ அவங்க கூட நினைச்சு 2 மைல் நட. ஏதோ ஒரு சும்மா கதை சொல்லிட்டு போலங்க, அந்த சுபாவத்தை சொல்றாரு. உன் குணம் இப்படி மனம் திரும்பி இருக்கணும், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கணும் உனக்குள்ள. இதாங்க உண்மையான பரிசுத்தாவி பெற்றவருடைய குணம். இதான் உண்மையாய் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றவர்கள். சும்மா அந்நிய பாசம் வரபரவன்னு அப்படியே என்னமோ சொல்லிட்டு போறது இல்லை. அது உனக்குள்ள இருக்க உலகாவி. தேவாவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவர் பரலோகத்தினுடைய சட்டத்தை அவர் ஞாபகப்படுத்துவார். உன வெளிப்படுதே, மகளை இதுக்காண்டி போராடுகிறார். வானம் எனக்குடையது, பூமியை மனுப்புத்திர கொடுத்து இருக்கிறாரு, நான் தானே இதை கொடுத்தேன். இப்போ எடுக்க ஒருத்த விரும்புகிறான், கொடுத்துரு, உனக்கு இதை விட மேன்மையான ஒரு இடத்த உனக்கு தருவேன். எதை நம்புறீங்க? ஆமென். உலகம் கூட சொல்லுகிறது, விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. ஆனால் பரிசுத்தவான்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது இந்த பழக்கங்கள், சுவாவங்கள். ஏன்னா நம்ம இப்படி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே பழகிட்டோம், இந்த கட்டுகளுக்குள்ளே இருந்து பழகிட்டோம், இதுவே சரியென்று பழகிட்டோம். அதை உடைக்கிறதுக்கு இன்னைக்கு மனசு வரமாட்டேங்குது. உடைக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? மனசு உடைங்க. இப்போ இது இருக்கிறவங்கள கூட சிலரை உடைக்கும். ஆமாம், இங்கே போன இவர் ரொம்ப அப்படி இப்படி பாரு, விட்டு கொடுப்பாரு, இது செய்வாரு, பாரு விட்டு விட்டு கொடுத்துட்டு பாரு, எங்கே தான் போகிறது? மனுஷர் உன்னை கைவிடும் போது கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டாருங்க. நீங்கள் எப்போங்க கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பீங்க? எப்போ கர்த்தருடைய மகத்துவத்தை பார்ப்பீங்க? ஈசாக்கு ஒரு துறை விட்டுறாரு. துறை வெட்டின உடனே எதிரிகள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், இது எங்களுக்குரியது அப்படிங்கிறாரு. உடனே யுத்தத்தை ஆயுதம் பண்ணிட்டு வழக்கு தொடர்ந்தாரா? யுத்தம் பண்ணாரா? உடனே சொல்றாரு, வாக்குவாதம் வர்றதுனாலே இது தேவன் எனக்கு கொடுக்கல, பரவாயில்ல எடுத்துக்க. இவன் அவனுக்கு எப்படி இருக்க அந்த எதிரிக்கு? போய் யோசித்து பாருங்க. இவன் பார்ப்பான், இன்னப்போ இவன் இவ்வளோ முட்டாளா இருக்கான்னு முதல்ல நினைப்பான்.
அதுக்கப்புறம் யோசித்து பார்ப்பான், இதே இடத்துல நாங்கள் இருந்தால் எப்படி செய்வானா? செய்ய மாட்டோம். அப்போ இவன் செய்திருக்கிறான்னா இவன் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? அப்படிப்பட்டவர்களாக நானும் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சங்கள். இந்த இருளில் இருக்க ஜனங்களை இந்த உலகத்தினுடைய வல்லமை கட்டி இருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகாபெரு சக்தி அது. இந்த விட்டு கொடுக்கிற சாதாரண இல்லைங்க, பலவான்கள். யாரு வாக்குவாதம் பண்ணுவாங்க? பலகீனமானவர்கள். யாரு யுத்தம் பண்ணுவார்கள்? பலகீனமானவர்கள். நல்ல பலவான் இருக்கும் தெரியும், மாநில தான் தூக்கி துருப்பட்டு ஈஸியாக போயிடலாம். ஆனால் அவரை செய்யறதில்லை. ஏன் செய்யறதில்லை? சரி தூக்கி போடலாம், ஆனால் வந்து வாதம் வம்பு பண்ணிட்டு இருக்கிறார். சரி இப்போ எடுத்துக்க, இந்த கீபோர்டு வேணும் எடுத்துக்க அப்படின்ட்டு போகிறது. பலனுள்ளவன் தான் அதை செய்ய முடியுமே தவிர பலகீனன்னு அதை செய்ய முடியும். இப்போ நம்ம பலவான்களா பலகீனர்களா? தேவ சந்நிதியில் நிற்க ஜாக்கிரதையா இருங்க. தேவ சமூகத்தில் நிற்க ஜாக்கிரதையா இருங்க. நீ உண்மையா இருந்தால் கொஞ்சம் வெறுக்கப்படுவீங்க. ஏன்னா அது இந்த உலகம் பொய் உலகம் பாருங்க. இந்த உண்மையை ஒருத்தர் இருக்கிறான்னா உண்மைக்கு நேர் எதிர் சக்தி தான் பொய். அந்த சக்தியை தான் பயன்படுத்தும், அது சக்திப்படுத்தும். ஆனால் உண்மை உள்ளவன் அப்படி இல்லை. அவன் இது எவ்வளோ பெரிய பலவாடு தான் அவன் போயிட்டே இருப்பான். நீ என்ன வேணா சொல்லு, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த உண்மையாக இருக்கும். அப்போ ஜான் இந்த விஷயத்தை ஒரு ஊழியக்காரர் சொல்றதுன்னா அவர் என்ன பார்க்கவும் சொல்ல முடியுமா? வெறும் நான் சொல்ல விஷயம் நம்பிட முடியுமா? சொல்றது நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் சபைக்குள்ள கவனிப்பார்களா கவனிக்க மாட்டார்களா? எவ்வளவு கவனிப்பார்கள். ஆனால் அந்த சாட்சி உருவாக்குறதுக்கு பல வருஷம் பிரயாசப்பட வேண்டியிருந்தது. ஒரு நாள் 2 வயசுல தலைமையே நம்புவதற்கு அவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருந்துச்சு. பாருங்க, ஒரு நன்மை செய்வதற்கு ரொம்ப ஈஸி இல்லை. நீங்க நன்மையா உண்மையா வாழ்வது ரொம்ப ஈஸி இல்லைங்க. இது பொய்யின் உலகம், ஏமாற்றுகிற உலகம், துரோகம் பண்ணுகிற உலகம், நம்பினவருக்கு துரோகத்தை விளைவிக்கிறதுக்கு துணிச்சல் உள்ள உலகம். புருஷனுக்கு துரோகம் பண்ணுவார்கள், மனைவிக்கு துரோகம் பண்ணுவார்கள், பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணுவார்கள், பெற்றோருக்கு துரோகம் பண்ணுவார்கள், நண்பர்களுக்கு துரோகம் பண்ணுவார்கள். துரோகம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் ஒரு சாட்சியை வெளிப்படுத்துவது சாதாரண விஷயம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து தன்னையே தேவகுமார்னு சொல்வதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டார். எவ்வளவு பிரயாசப்பட்டார் இல்ல. பொய் பொய் இவ்வளவு கடைசி வரை புராணர்கள். ஆனால் உண்மையாக ஜீவிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனால் நமக்கு லேசான விஷயம், அது லேசான விஷயம். அதில் பழகி பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சபையை விசுவாசிகளே ஒரு காலங்களில் நம்புறக்கிறவங்க யோசிப்பாங்க, எப்படி பாஸ்டர் இப்படின்னா ஒரு பைக்கில் போனால் பெட்ரோல் போட காசு வேணும், காரில் போனால் பெட்ரோல் போட காசு வேணும், அது மெயின்டைன் பண்ணணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும் காசு வேணும், எல்லாம் தேவை இருக்கா இல்லையா? ஆனால் பிரசவம் பண்ணும்போது அழகாக பண்ணுவோம். உங்கள் தேவைகளெல்லாம் உங்க பரமபி தான் அறிந்திருக்கிறான்னு நாங்கள் உங்களுக்கு பிரசவம் பண்ணிடுவோம். ஆனால் எங்க தேவைகளை அதை பிராக்டிக்கலா போவோம். நான் இதை எடுத்துக்கொள்வேன். ஆன்சர், உங்களுக்கு இன்னவை தேவை என்பதை பரமபி தான் அறிந்திருக்கிறார். அதுக்குள்ள எல்லாம் அடங்கிட்டு, எனக்கு என்ன தேவை, இந்த ஊழியத்துக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் பரமபி தான் அறிந்திருக்கிறார். அதுக்காக போய் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பொய்யும் புரட்டும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் போதும் ஊழியக்காரன் வந்து கஷ்டப்படுறேன்னு சொன்னாலே ஊழியக்காரன் கிடையாது. சாப்பாடே வீட்டில் இல்லைனாலும், ஒன்றுமே இல்லைனாலும், ஒரு கிளாஸ் தண்ணி தான் கூட ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி குடிச்சிட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னா, இப்போ தாங்க திராட்சரசம் சாப்பிட்டு வரேன், இப்போ தான் இந்த விசுவாசத்தில் தண்ணீர் கூட எனக்கு என்னதான் பாலும் பாயாசம் தான், பாலும் பாயாசம். நீ சொல்லி பாருங்க, பிசாசு வெட்கப்பட்டுருவான். ஐயோ நான் இவன் எப்படியாவது கர்த்தரை தூசிக்கணும். யோபுடைய மனைவி சொல்றா பாருங்கள், நீ எப்படியாவது கேட்க என்ன எவ்வளோப்பா உத்தமத்தில் இருக்கு, எவ்வளோ கஷ்டம் பாருங்க. கஷ்டம், வியாதி பிடிச்சிருக்கு, இழப்பு வந்திருக்குது, அவைகள் மத்தியில் அவங்க நல்ல கர்த்தரவே சோதனைன்ட்டே இருக்கிறான். ஆனால் கடைசி அவன் ஆத்துமாவை வேதனைப்படுத்த யாருன்னா மனைவி தான். தப்படுத்தாதீங்க, உலகம்ல யார் வேணா என்ன சொல்லிட்டு போட்டோம், மனைவி வந்து பக்கத்தில் நின்றுட்டு என்ன மனுஷன் நீ என்னமா கடவுள் கடவுள்னு இருக்கிறார், உன் பிள்ளை போயிச்சுது, உன் சொத்து சுகம் போயிச்சுது,
எல்லாம் போனாலும் பரவாயில்ல, கை காலம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, உடம்பு பாரு வியாதி, இப்படி ஒரு வியாதி வச்சுட்டு இன்னும் தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு. இப்போ அவனுடைய உள்ள எப்படி கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவன் ஆத்மாவுக்கு வந்து சோதனை, அது சரீர சோதனைலாம் பரவாயில்ல, எப்படினாலும் சமைச்சான். கடைசியாக அவன் சோதிக்கிறான் பாருங்க, அவனுடைய ஆத்மாவை சோதிக்கிறான். இந்த ஆத்மா சோதிக்கும் போது கூட அவர் சொல்கிறாரு, தேவன் எடுத்தது நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ. என்ன அழகா சுத்தாரு பாருங்க. அதனால அவர் சொல்றாரு, பைத்தியக்காரி. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். சொல்றது வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. அதற்கு யோபு சொல்கிறாரு, இவன் அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறான், பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இப்போ அவருடைய கடவுளுடைய ஆத்துமாவை என்ன செய்யணும், நோகடிச்சிடணும். அவன் ஆத்துமாவில் என்ன செய்யணும், நொந்து அவ சாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவ பேசுறா. ஆனா யோபுக்குள்ள இந்த ஆத்துமாக்குள்ள இந்த வல்லமை பாருங்க, அந்த வல்லமை எப்படி எடுத்து காட்டுது பாருங்க. நீ பைத்தியக்காரி பேசுவதை போல. இதாங்க உலகம், இந்த பைத்தியக்கார உலகம் தாங்க நம்மளை பைத்தியம் சொல்லிட்டு இருக்குது. இந்த உலகத்தை நேசிக்கிறவர்கள், உலகத்தின் மேல் ஆசைகளை வைத்திருக்கிறவர்கள், உலகத்தின் பின்னாடி ஓடுகிறவர்கள், அதுதான் பெரியது 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 நினைக்கிறவர்கள். யோபு சொன்ன மாதிரி அவர்களை யாரு? ஆனா யோபு அந்த ரகசியத்தை விலகிட்டாரு. பைத்தியக்காரி பேசுவதை போல நீ ஏன்ட்ட வந்து பேசாத, நீ என்ன பண்ணினாலும் நினைச்சாது, என் ஆத்துமா பயப்படாது, நொந்து போகாது, அது உடஞ்சு போகாது, அது தைரியமா நிற்கும். எத்தனை விசுவாசிங்க கரங்களை தட்டி ஆண்டவர், உன் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை வரும்போது உன் ஆத்துமாவை நீயே திடப்படுத்து, உன்னை நீயே திடப்படுத்து. உன்னை யாரா தேய்த்து வருவார் நினைச்சிட்டு இருக்காத, யாரோ அவன் கண்ணீரை தொடைப்பான்னு நினைச்சிட்டு இருக்காத. ஆனா ஏசாயில படிக்கிறோம், என் புயமே என்ன நினைச்சது, என் புயம் தாங்க, என்னை யாரோ தூக்கிடுப்பல, என் புயத்தினால கர்த்தர் எழும்ப பண்ணுவார், என்னை தேற்றுவாரு. எனக்குள் இருக்கிறவர் வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரம் உள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அவருக்கு முன்னாடியே நான் நிற்கும்படி என்னை ஆயத்தப்படுத்திட்டே நிற்கிறேங்க, என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிற. அப்போ அவர் என்னை கைவிடுவாரா? ஒரு நாள் கைவிட மாட்டாரு, என்னை திடப்படுத்துவாரு. ஏசார் படிக்கிற அந்த வசனம் பாருங்க, ரொம்ப நல்ல. நான் பார்த்தேன், உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை. கொஞ்சம் கரங்களை தட்டி ஆமின்னு சொல்லுங்களேன். இப்படிலாம் கண்டபடியே திறந்து திறந்து பார்த்துருக்கீங்களா? யாராவது வரமாட்டாங்களா, என்ன தேட்ட வரமாட்டாங்களே? நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும்போது பாரு, இவங்களாம் வந்து விசாரிச்சாங்களா, இவங்களாம் வந்து எங்க அவங்க வந்து என்ன விசாரிப்பாங்க, கூட கொஞ்சம் காயத்தை உண்டாக்கிட்டு தான் போவாங்க, கூட கொஞ்சம் வேதனை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. என்ன நாள் கேள்வி கேட்பாங்க, எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு. அவர் சொல்றாரு பாருங்க, தீர்க்க தரிசனமா அற்புதமா சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது அந்த வார்த்தை சொல்றாரு, நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை. என்ன ஆச்சரியப்பட்டையா? யாராவது இப்படிலாம் சோகமா இருக்கீங்களா? இப்படிப்பட்ட மனநிலையோட வந்திருக்கீங்களா? உங்க சொந்தத்துல வந்து யாரும் என்ன பார்க்கல, விசாரிக்கல, அப்படிலாம் நினைக்கிறேன். அப்படிலாம் ஆச்சரியப்படாதீங்க. அது சொல்ற பாருங்க, அப்பொழுது என் புயமே, கரங்களை தட்டி அனுப்புற, என் புயமே எனக்கு என்னதான் மாறிச்சுது, ரட்சிப்பாய் மாறிச்சுது. என்ன அருமையா சொல்றாருல, இதை விட ஒரு ஆசீர்வாதமா தேவன் உண்டாங்க, சாட்சி உண்டாங்க. ஏன் நம்ம உடையணும், ஏன் நொந்து போகணும், ஏன் கவலைப்படணும்? நீ தேவ சந்நிதியில் நிற்கிறதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்தலை, தேவ சமூகத்தில் நிற்க உன்னை ஆயத்தப்படுத்தலை. ஆயத்தப்படுத்தி இருந்தால் உன் வாயிலிருந்து வார்த்தை வராது. ஒரு நாள் தீமை செய்ய விரும்ப மாட்டீங்க, விரும்ப மாட்டீங்க. உலகத்தின் பொல்லாத ஆவியினால் கட்டப்பட்டு போயிருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சோம், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உன் கனி சொல்லிகிட்டே இருக்கும், உன் சாட்சி சொல்லிகிட்டே இருக்கும், உன்னை குறித்து சுற்றி இருக்கோம். ஏன் இந்த சகோதரர் இப்படி பண்ணுறான், ஏன் இந்த சகோதரி இப்படி பண்ணுறான், ஏன் இந்த பிள்ளை இப்படி பண்ணுது. நீ சில நேரங்களை பாருங்க, உங்ககிட்ட நேரடியாக பேசும்போது சரின்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு இந்த வாயாடிக்கிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு நினச்சோங்க. ஆமாம்மா நீ செய்யலாம் கருதாம்மா. ஆனால் அப்படி போன பின்னாடி சொல்லுவாங்க, நீ எல்லாம் உலகத்தில் வாழுவதை விட நீ செத்து போனதும் நல்லாயிருக்கும். அப்படி உன்னை பின்னாடி உன்னை சவிப்பார்கள், பின்னாடி உன்னை சவிப்பார்கள். இப்படி துரோகம் பண்ணுறியே,
இப்படி அநியாயம் பண்றீங்க, ஆனா இவ்வளவு பண்ணிட்டு உன்னை நீதிமான் மாதிரி காட்ட விரும்புறியே அப்படின்னு நீ பின்னாடி திட்டுவார்கள். அதனால இயேசு அழகாக கற்றுக் கொடுக்க நமக்கு அவருடைய போதனைலாம் ஒன்று வேணும். அப்படி பொண்ணை பார்க்கலும் ஏனாதுங்க, அதை கை கொண்டு வந்தா நான் தேவ சமுத்திரம் நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா சும்மா தேவ சமுத்திரம் போய் நான் நிற்கிறேன் அவ்வளோ ஒன்றும் நிற்க போகிறது இல்லை. சபை இப்படி பலப்படணுங்க, குடும்பங்கள் இப்படி பலப்படணும். நான் பலப்பட்டதான் என் பிள்ளை அந்த பலத்தில் வரும். இன்னைக்கு ஏன் பரிசுத்தமான சந்ததி இல்லை? பரிசுத்தமான சந்ததி இல்லை. இப்போ என்ன பார்க்கலாம் பழமன் சொல்லும், அப்பா தாய் 8 அடின்னா குட்டி எத்தனை அடி பையனும். ஆனால் சண்டை போடுறதுல அப்படி இருக்குது. அம்மா சண்டைக்காரின்னா பொண்ணு அதை விட சண்டைக்காரி, அப்பா சண்டைக்காரன்னா பையன் அதை விட சண்டைக்காரன். அதில் இருக்க தவிர ஆனால் ஸ்பிரிச்சுவலில் ஃபெயிலியர். அப்பா கிட்ட இருக்க விசுவாசம் பிள்ளைகிட்ட எங்க, அப்பாவோட அன்பு பிள்ளைகிட்ட எங்க இருக்குதா? அப்போ நாம் தகப்பன் எடுத்த அந்த அன்பு உண்டு, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால். ஆனால் சொல்கிறார், நீங்கள் ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்றியப்பா. ஆபிரகாம் பிள்ளை என்ன செய்தாரு? ஆனா நீங்க வேற கிரியெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க. ஆபிரகாம் அப்படி செய்யவே இல்லையே. ஏன் சொல்றாருல்ல, எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறாரு. நான் நீங்கள் வாசிக்கப்பட்ட நிருபங்கள், நம்ம தாங்க கர்த்தருக்கு சாட்சிகள். திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஓப்பன் மட்டும் தான் பேசியிருக்கிறேன், அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் சித்தமானால் ஈவினிங்கில் இந்த காரியத்தை பேசுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.